திரு ராம்கி, பழனிசாமி, அமித்ஷா, விஜய், ஓபிஎஸ் இதுக்குள்ள ஏதாவது ரீஅலைன்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா? ரீஅலைன்மெண்ட் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது நிறைய எப்படி நடக்கும் அப்படின்னா அது நடக்குது. ஆனால் ஒரு விஷயம், இந்த கடந்த 2 வாரங்களில் ஒரு விஷயம் வந்து ஒரு எடப்பாடி அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். எப்படின்னா, நீங்கள் அந்த விழுப்புரத்துலேருந்து ஆரம்பித்து கடலூர் பண்டூரில் நடந்த பொதுக்கூட்டங்கள் அவர் பேசினது, மக்களை அணுகுனது, அங்கே விவசாயிகள் அங்கே அவங்கள கூட உட்கார வச்சு பேசினது, அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு களத்தில் கால் ஊன்றி நிற்கிறார், கேட்குறார், அவங்கள பேச விட்டு கேட்குறார். அது வந்து இந்த அறிவால் மூக்கு திட்டம் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் போட்ட ஆர்டர் தான், நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. திமுக வந்து போர்க்கால அடிப்படையில் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து டிலே ஆகிடுச்சு. பட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க ஒன்றும் ஒரு நெகட்டிவாலாம் என்ன சொல்லலை. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் போயிட்டு இருக்குது. மேபி எலெக்ஷன் கூட முடியலாம். பட் நீங்கள் ஆரம்பிச்சு வச்ச புள்ளி அது, நீங்கள் எங்கள் பிரச்சனையை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் அவரும் வந்து கேட்டுக்கிறார். ஸோ அதை களத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த பொசிஷன் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் திமுக போகும்போது களத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க முதல்வர் போயிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. பட் ஒரு எதிர்கட்சி தலைவராக போகும்போது 3 பேர் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்க முக்கியமான 3 பேர் நீங்கள் சொல்லலாம். விஜய் போயிருக்கா, சீமான் போனால் எப்படி ஆகுது. சீமான் போகும்போது நம்ம சிவகங்கையில் ஒரு என்ட்ரி பார்த்தோம், நம்ம ஒரு சீரி பாய்ந்தார் அப்படியே. ஸோ அது ஒரு விதமான ஒரு அப்ரோச். பட் இவருடைய அப்ரோச் எப்படின்னா, நான் வந்து அவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதையும் முன்வைத்து நான் கடந்த காலத்தில் ரெடி பண்ணேன், எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் முன்னே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ இந்த காவல் நிலைய மரணங்கள், சித்திரவதைகள் தொடர்பாக திரு விஜய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, அந்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் விவாத நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டதுன்னா, விஜய் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமியை, அதிமுகவை தாவேகா ஓவர்டேக் பண்ணிடுச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க எதிர்கட்சியாக 2ஆம் நிலையாக திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி இல்லையா? இன்னும் பழனிசாமி தான் அந்த பொசிஷன்ல இருக்காரு. பழனிசாமி அதாவது ஒரு மக்கள் மத்தியில இவர் திரும்பி வந்தால் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல களத்தில் கால் ஊன்றி பிரச்சனையை கேட்கிறார். இந்த விஷயத்தை நீங்க விஜய சீமானால பண்ண முடியாது. இல்ல, முதன்மையான பாதுகாவலன், ஒரு மாநிலத்துடைய முதன்மையான பாதுகாவலன் அப்படிங்கிறதுல திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கும் இடையிலே தான் போட்டி. விஜய்க்கு அப்படி ஒரு பொசிஷனிங் இல்லைன்னு தானே திரு ஷியாமும் சொன்னாரு. நிச்சயமா அதுதான் நடக்குது. அதுதான் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த 2 வாரத்துல. அவருடைய பைபோலாரா தான் இன்னும் 2 தலைவர்கள் நிக்குது. இவங்க 2 பேருக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம்லாம் நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது தெரியாது. ஆனா விஜய் வந்து இன்னும் எடப்பாடி எட்டி பிடிக்கிறதுக்கே தூரம் இருக்குன்றீங்க. நிச்சயமா தூரம் இருக்குது. விஜய்க்கு வந்து கூட்டம் வருங்க, நிறைய கூட்டம் வரும். அவர் சுற்றுப்பயணம் போனால் திமுகவுக்கு, அண்ணா திமுக, எடப்பாடி வர்ற கூட்டத்தோட அதிகமா வரும். ஆனால் அவருடைய களத்தில் போய் பேசுறதுக்கு அவருடைய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. 2வது, அவர் அங்க போய் கையை காட்டுவார், அதெல்லாம் செய்வார், அதெல்லாம் ரசிப்பாங்க மக்கள், கரகோஷம் எடுப்பு, அதெல்லாம் இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய, நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா காலத்தை விட இது ஒரு முக்கியமான காலம். என்ன, ஆல்ரெடி உள்ள இஷ்யூஸை அவங்க டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. திமுக சில விஷயங்களை பண்ணிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணல. அந்த இடங்களை எடுத்து திரும்ப போய் ரீஓப்பன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றாருங்க எடப்பாடி. ஸோ அந்த இஷ்யூ பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். விஜய் போன்ற ஒரு மாநிலம் முழுக்க அறியப்பட்ட ஒரு ஹீரோ போகும்போது அவர் உள்ளூர் பிரச்சனையில் பெரிய அளவு கால் பதிக்க மாட்டார். ஒரு பெரிய லெவல், ஹை லெவலில் வேணா டெல்லிக்கு எதிராக பேசக்கூடிய அளவில் பண்ணுவார். வழியா அவர்கிட்ட பேசுறதுக்கு உள்ளூர் பிரச்சனைகள் இல்லை. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்னு மற்ற கட்சியின் தலைவர்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்னாலும் மற்ற கட்சிகளுக்கு அந்த வலுவல்ல. தேமுதிகவுக்கோ மதிமுகவுக்கோ அந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான வலு இல்லை. ஆனா விஜய் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாரு இல்லைன்னா கூட அந்த பெர்செப்ஷனை உருவாக்கி இருக்கிறாருன்னு திரு ரகு சொன்னார்ல. இல்ல, அந்த பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. ஆனா அதுவே பெரிய பொசிஷனிங் இல்லையா? அதுவே பெரிய, எதோட யாரோட ஒப்பிடும்போது, சீமானோட ஒப்பிடும்போது, திமுக, அண்ணா திமுக உள்ள பிற கூட்டணி கட்சிகள் தலைவர் இருக்காங்களா, அவரோட ஒப்பிடும்போது அந்த பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. எடப்பாடியோட ஒப்பிடும்போது இல்ல. எடப்பாடி ஒப்பிடும்போது அவர் வந்து ஒரு பல படிகள் முன்னேறி போறாரு. அவர் எடப்பாடி அவர் எடுத்துக்கொண்ட கையாளுகிற விஷயம் வந்து நீங்க எப்பவுமே எதிராக அவர் பாதிக்கப்பட்டவர் வந்து களத்துல இறங்கி பேசும்போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது நல்லா வெளிப்படையா தெரியுது. எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் நடத்துறாரு விஜய் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. நான் பொதுவெளி நேற்று வராரு, அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வராரு, எந்த அளவுக்கு தொண்டர்கள் இல்ல கூட இருக்கிற சக அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறாங்களா அவங்க கூட எல்லாம் எந்த மாதிரியான இன்டராக்ஷன் பண்ண அதெல்லாம் பார்க்கும்போதே அவர் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறதா பார்க்க. விஜய் கட்சியை ஆரம்பிக்காம இருக்காருன்னு வச்சுக்கோ, விஜய்னு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னா ஓபிஎஸ் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல இப்படி பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கலாம், சில முடிவுகளை சொல்ல முடியும், சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவோட போக முடியாதுங்கிற ஒரு நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில கடைசி நேரத்துக்குள்ளேயாவது அகாமடேட் ஆகணுங்கிறதுலாம் அவர் பொறுமை காக்கலாம். விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவருக்கும் நாம தேவைப்படுவோம்
நமக்கும் அவர் தேவைப்படுவார்ன்ற அந்த வின்வின் மெத்தடில் தானே அவரும் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல அவர் வந்து உறுதியா அவர் வெளியில சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அதுல ஷாம்ஸோட கருத்துல மாறுபடுறேன். அவருக்கு என்டிஏல இன்னும் ஆப்ஷன் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நேரடியாக அவர் அதிமுகவை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவரை தனிமையாக உள்ள வந்துருவாருன்றீங்க. கொல்லைப்புறமாக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது மோரோவர் சரத்குமார் ஒரு புதிய பாதையை கட்டமைச்சிருக்காரு. அவருடைய கட்சி அப்படியே உள்ள இணைத்திருக்காரு. அதுபோல ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் கட்சியை கடைசி நேரத்தில் பாஜகவில் சேருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கதா நான் பாக்குறேன். கார்த்தி, ஒரே விஷயம், ராம்கி என்ன சொன்னாருன்னா இவர் ஆட்சியில இல்லாதனால அது லோக்கல் பிரச்சனை எல்லாம் தெரியாதுன்னு. அது வந்து இருமுனை கத்தின்றனா ஆட்சியில இல்லாதது அட்வான்டேஜா பாக்குறேன். இப்ப நீங்க வந்து கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போரா இருக்கிறது. இப்ப நீங்க வந்து சென்னையில உள்ள அரசு பள்ளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்டோரி வந்திருக்குது. இந்த தண்ணி வாட்டர் பில்ல பத்தி ராமதாஸ் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லியிருந்தார். பல ஸ்கூல்ல டாய்லெட்டே இல்ல பெண்களுக்கு, குழந்தைங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க சென்னையில, ஏன்னா டாய்லெட்டுக்கு போகிறதுக்கான வசதி இல்லைன்னு. இதெல்லாம் வந்து நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே கேள்வி கேட்கலாம்ல. இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஒரு ஆட்சியில இல்லாததுதான் பிளஸ். போதாமைகள் இருந்தாலும் திரு அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே சொன்னவர் தான், இப்பவும் ரேஸ்ல அவர் இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. திரு சீமான் அவர் யாருடனும் கூட்டணி இல்லை, தனித்து போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு, அவரும் முதலமைச்சர் வேட்பாளர். பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் தேமுதிக ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்படி பேசக்கூடிய கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளரை விட ஒரு ஸ்டெப் அகடா இருக்காரு விஜய், முன்னாடி இருக்கிறார். ஆனா எடப்பாடியை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா அவர் அந்த தூரத்துல இல்ல. அது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான தூரமே ரொம்ப அதிகம். 1972ல இருந்து இருக்கிற கட்சியையும் ஒரு தேர்தலையும் சந்திக்காத கட்சியும் அப்படி கம்பேர் பண்றதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஃபேர் நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பொசிஷன் பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னதுக்கு விளக்கம் இல்ல. நீங்க அந்த இது மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான வலு இல்ல. ஆனா இவர் வந்து வர்றாருன்னா எல்லா கட்சிகளுக்கும் என்ன, கமல் கட்சி தொடங்கும் போது அவருக்கு என்ன, அவருக்கும் இதே நம்பிக்கை, வைகோக்கு அதே நம்பிக்கை. நான் என்ன நினைக்கிறேன், விஜயகாந்துக்கு அதே நம்பிக்கை. ஏடிஎம்கேக்கு வந்து அந்த கொலாப்ஸ் டிராமாட்டிக்கா இருக்கணும். அந்த ஒரு பபிள் வந்து பர்ஸ்ட் ஆனாதான் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு வாக்குகள் வரும். அதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை நிர்ணயம் செய்யறவங்க கட்சிக்காரங்களை விட பொதுமக்கள் தான், எந்த கட்சியும் சாராதவங்க. ஏதோ ஒரு அவங்க ஒரு முறை ஏடிஎம்கே வேண்டாம், ஒரு முறை விஜய் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா முன்முடிவோட அவருக்கான பெர்செப்ஷன் உயர்த்தி காமிக்கப்படும், அந்த பிம்பமே உயர்த்தி காண்பிக்கப்படுதா? அதுதான் எடப்பாடி வந்து களத்திலே இல்ல, அவரு அனுபவம் இல்லாதவர், அன்டெஸ்டட்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா அதுதான் அவரோட பிளஸ்ன்ற. அவருக்கு பேகேஜ் கிடையாது. இவங்க எல்லாருமேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய பிரச்சனை எடுத்துக்காட்ட முடியும். அது யாரை விட இல்ல, அதுதான் அவர் யாரை விட முன்னாடி இருக்காரு. சீமானை விட, பிரேமலதா விஜயகாந்தை விட, அன்புமணியை விட முன்னாடி இருக்காரா, எடப்பாடியை விட முன்னாடி இருக்காரு? மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு மாற்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது விஜய் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் அவங்களுக்கு வரதுக்கு எடப்பாடி பின்னாடி தான் இருக்காரு, விஜய்க்கு பின்னாடி தான். இல்ல நம்ம பின்னாடி இருக்காரு சொல்றேன். அந்த ரேஸ்ல வந்து எடப்பாடி நினைக்கிற அளவுக்கு முன்னாடி இல்லைன்ற. அவர் வந்து திமுக இல்லன்னா நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தாருல்ல, அந்த நிலைமை நான் இப்ப இல்லன்ற. இணையா இருக்காருனாவே அது எடப்பாடியை குறைச்சு பேசுறது. அதாவதுங்க நான் அதான் சொல்லுவேன், விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் இணையா இருக்கிறாங்கன்னாவே எடப்பாடி பழனிசாமியை குறைச்சு நான் இணையான்னு கூட சொல்ல, அவர் நினைக்கிற அளவுக்கு கிடையாது. அது திமுக இல்லன்னா ஏடிஎம்கே தான் ஆப்ஷன் அப்படின்னு இருந்தது. இப்ப இன்னொரு ஆப்ஷனை இன்னொருத்தர கன்சிடர் பண்ற லெவலுக்கு வந்திருக்காரு. அதுவே வந்து உங்களுக்கு செட்பேக் தானே. ஓகே.